வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாக்குறீங்களா? நம்ம கரூர்ல தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் சேர் போட்டும் கிரவுண்டுக்கு வெளியே 1.5 லட்சம் பேரு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம்னு சபதம் எடுத்திருக்காங்க. கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்க? 1 லட்சம் சேர் போட்டும் இடமே இல்லாம 1.5 லட்சம் பேர் வெளியே நின்று தமிழ்நாடு தலைகுனிய. தமிழ்நாடு எப்பவுமே அடக்குமொழிக்கு எதிராதான் இருக்கும். தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் ஏதாச்சும் பிரச்சனை. கரூர்லயே தரமான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு கேக்குறீங்களா? 1 லட்சம் பேருக்கு சேர் போட்டு இடம் இல்லாம 1.5 லட்சம் பேர் ஒன்னா கூடி 1.5 லட்சம் பேருக்கு சேர் போட்டு அதை விடவும் கூட்டம் அதிகமாகி வெளியே 1 லட்சம் பேர் காத்திருந்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல வந்துச்சு. சரி, ஓகே, ஏதோ திமுகவுடைய அனுதாபியா இருக்கும் அல்லது திமுகவுடைய கட்சியை சேர்ந்தவனா இருக்கும் அப்படின்னு விட்டோம். அடுத்து பார்த்தா ஒரு வீடியோ, இன்னொரு பையன் கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. 1.5 லட்சம் பேருக்கு சேரை போட்டு 1 லட்சம் பேர் சேர் பத்தாம 1 லட்சம் பேர் நின்றுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு வீடியோ. சரி, ஓகே, அதை பார்த்து இவன் காப்பி அடிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சோம். அடுத்து பார்த்தா இன்னொரு பொண்ணு கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னு பாக்குறீங்களா? 1.5 லட்சம் பேருக்கு சேர் போட்டு அதுக்கப்புறம் சேர் பத்தாம 1 லட்சம் பேர் வந்து வெளியே நின்னாங்க. அப்படி ஒரு கூட்டம். என்ன எல்லா ஸ்கிரிப்டும் ஒண்ணு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு 50-60 பேர் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஒரே நாள் ஒரே வீடியோ. ஸ்கிரிப்டை கூட மாற்ற மாட்டீங்களா? காசை வாங்கிட்டு தானே வீடியோ போடுற நீ. சொந்தமாக ஒரு ஸ்கிரிப்ட் கூட எழுத தெரியாது. எப்படிப்பட்ட கட்சி திமுக? எப்படிப்பட்ட கட்சி? ஊழல் செஞ்சா கூட ஒரு பிசுறு இல்லாம செய்யக்கூடியவர்கள், ஒரு எவிடன்ஸே இல்லாம செய்யக்கூடிய ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு ஆதரவா ஒரு வீடியோ போடுறா, இப்படி வந்து சிக்கிட்டு இருக்கிற நீங்க. இவ்வளவு நாளும் ஃபேக்கான பொருட்களை ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி பொய்யான அந்த கடையில பார்த்தீங்கன்னா சாப்பாடு நல்லா இருக்கும், அப்படி இருக்கும், மீன் சூப்பரா இருக்கும் அப்படின்ட்டு அங்க போய் பார்த்தா வாயில வைக்க முடியாது. அந்த மாதிரி தவறான ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருந்தீங்க. ரம்மி சர்க்கிள் மாதிரி ஆன்லைன் சூதாட்டங்களை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போய் திமுகவை ப்ரொமோட் பண்றீங்க, அதுவும் இன்ஸ்டாகிராம்ல. ஏண்டா நீங்க எல்லாம் இப்படி இறங்கிட்டீங்கன்னா எங்க அண்ணா செந்தில்வேலுக்கு என்ன மரியாதை? எங்க அண்ணா ஜீவசகாப்தத்துக்கு என்ன மரியாதை? எங்க அக்கா சர்மலாவுக்கு என்ன மரியாதை? ஏற்கனவே யூடியூப்ல நாய் மாதிரி குறைக்கிறதுக்கு இவங்களுக்கு எல்லாம் பிஸ்கட் போட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல குறைக்கிறதுக்கு ஒரு டீம் புதுசா. ஆனா நல்லா இருக்குன்னு உங்க பிளான் ரொம்ப சூப்பரா இருக்குது. ஆனா இவங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் சிக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? அங்க இருக்கிறீங்க நீங்க. சும்மா விடுவாங்களா எங்க பசங்க? வச்சு செய்ய போறாங்க. இந்த வீடியோல நம்ம கரூர் மாநாடு அப்படிங்கிற பேர்ல நடைபெற்ற அலப்பறை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெற்றிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த கட்சியில வந்து அவருக்கு ஒரு மாநில அளவுல துணைத் தலைவர் பொறுப்பு, இந்த ஏதோ கலை பண்பாட்டு அணியா ஏதோ ஒரு அணியினுடைய மாநில துணைத் தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா திமுகல உங்களுக்கு பொறுப்பு கிடைச்சதுக்கு நாங்க தான் காரணம், தளபதி தான் காரணம். எத்தனையோ எவ்வளவு நாள் நீங்க கட்சியில் இருந்தீங்க, உங்களை ஒரு நாயாவது சீண்டுச்சா? கிடையாது. என்னைக்கு நீங்க தளபதியை திட்ட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு திமுகல வளர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. தளபதியை திட்டி கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் வசதியும் கிடைக்கும்னா அதை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் நாங்க தான். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா என்ன, எங்க சகோதரி வைஷ்ணவி தான் எங்க கட்சியில இருந்து உங்களை நம்பி வந்து டெய்லி தளபதியை திட்டிட்டு இருக்குது, தளபதிக்கு எதிராக பதிவுகளை போட்டுட்டு இருக்கு. இன்னும் கண்டுக்காம இருக்கிறீங்களே, ஏதாவது ஒன்று பார்த்து பக்குவமா பண்ணி விடுங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிறுக்கன் தாவேகாவை பத்தி பேசும்போது, தாவேகாவா அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா, இப்ப பாடுறா யாரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்றா? இன்ஃப்ளூயன்சர்ட்டே மார்க்கெட்டிங் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு. இவங்க வந்து அவங்க சாப்பிட்றது, அவங்க குடிக்க போறது, அவங்க எங்கேயாவது டூர் போறது, பாத்ரூம் போறது, இப்படி ஒவ்வொன்றா ஏதாவது எடுத்து வீடியோ போடுவாங்க. சரி, அந்த வீடியோ அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது வரும், அதை எல்லாருமே பார்த்துட்டு போவாங்க. அப்படி இருந்தவர்கள் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில ப்ரொமோஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல விஷயங்களையும் ப்ரொமோட் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் 90% ஃபேக் ப்ரொமோஷன் தான். ஒரு ஹோட்டல் ஆகட்டும், ஒரு கடையா இருக்கட்டும், எதுவுமே இருக்காது. சரி, ஏதோ ஒன்று பண்ணி தொலைங்கன்னு விட்டா இப்போ வந்து நம்ம திமுகவை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரே டைலாக், அதே டெய்லர், அதே வாடகை மாதிரி அதே டைலாக் மாத்தி 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 பேசுறாங்க. நாம இவங்கள்ட்ட என்ன கேட்கிறோம்னா,
இந்த இன்ஃப்ளூயன்சர்கிட்ட, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்கிட்ட கேட்குறோம். ஏண்டா ஏற்கனவே எங்கள் அண்ணன் என் செந்தில்வேலு, எங்கள் அண்ணன் ஜீவசகாப்தம், அக்கா ஷர்மிளா இந்த மாதிரி கொத்தடிமைகளை எலும்பு துண்டை போட்டு யூடியூப் பக்கத்தில் இருந்து தாவேகாவுக்கு எதிராக அவதூறு பரப்புறதுக்கும் திமுகவுக்கு ஆதரவாக பேசுறதுக்கும் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இத்தனை வருடம் 75 வருடம் பாரம்பரியம் கொண்ட கட்சி, 6வது முறை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி, அண்ணா உருவாக்கிய கட்சி, கலைஞர் வழிநடத்திய கட்சி, இன்றைக்கு மு.க. ஸ்டாலினால் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அல்லது இன்ப நிதியால் வழிநடத்தப்படக்கூடிய கட்சியினுடைய நிலைமை பார்த்தீங்களா? இன்னைக்கு சாதாரணமாக 5000 10,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சருக்கு கிட்ட போய் நிற்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. காரணம் என்ன? தளபதி. ஆமா, ஏன்னா யூடியூப்ல வேணா நீங்க கிங்கா இருக்கலாம், ஆனா இன்ஸ்டாகிராம்ல எக்ஸ்ல நம்ம பசங்க தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். யூடியூப்ல கூட நீங்க கிங் கிடையாது. இப்ப நம்மள மாதிரி ஆட்களை உங்களை புழக்க ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் இந்த ஏற்கனவே கொஞ்சம் அதிகமான சப்ஸ்கிரைபரை வச்சு இந்த வாடகை வாயர்கள் தான் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. மீடியா வேணா உங்க கண்ட்ரோல்ல இருக்கலாம், ஆனா மக்கள் எங்க கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கொத்தடிமைகளை வாடகைக்கு எடுத்திருக்கீங்க. சரி, அவங்க என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவா போறாங்க. முதல்ல அங்க நடந்த சம்பவம் என்னன்னு தெரியாதா? முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிறார், காலி சேர். எங்களை பார்த்து சொன்னாங்க, இவங்க மழை வந்தா தலையில சேரை தூக்கி கமுத்திடுவாங்க. அங்க நடந்தது என்ன? சேரு 1.5 லட்சம் சேரு. வந்தவன் பாதி பேர் ஆளுக்கு ஒரு சேரை கொண்டு போயிருக்கிறான். பாதி பேர் அங்க இருக்கக்கூடிய வாழைக்கொலைய வெட்டி இழுக்கிறான், எடுத்துட்டு போறான். இவங்க கட்டுப்பாடு கொண்ட, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கொண்ட கூட்டமா? அதுல ஒரு அக்கா, எங்க ஊருக்கார அக்கா, நாஞ்சில் சிபி, பேரையும் சொல்லிடுவோம், பயங்கரமா ஒரு வீடியோ, பாருங்கடா பார்த்து திருந்துங்கடா, இங்க ரேம்ப் வாக்கு போறாங்க, இங்க பாருங்கடா கிரீஸ் தடவல்ல, பாருங்கடா பார்த்து திருந்துங்கடான்னு ஒரு மேல ரொம்ப கேவலமா பேசிச்சு. அந்த அக்காவுடைய நோக்கம் என்னன்னா பப்ளிசிட்டி ஆகணும், பெருசாகணும் அப்படின்னு நம்ம பசங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக நம்ம பண்ணி விட்டுருவோம். அக்காவை பப்ளிசிட்டி ஆல்ரெடி ஆயிட்டாங்க, இன்னும் நம்ம பண்ணி விட்டுருவோம். வேணா அக்கா பேர் கூட சொல்றேன், நிறைய பேருக்கு பேர் தெரியாது. நாஞ்சில் சிபி திமுகவில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க ரஜினி ரசிகர் மன்றத்தில் இருந்தாங்க. அக்கா இப்போ திமுகவுக்கு எதுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்கேஸ் வரக்கூடிய ஃபியூச்சர்ல நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். ஏன்னா அக்கா தான் அடுத்த பத்மநாபபுரம் எம்எல்ஏன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு மீண்டும் அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு ஒருவேளை இந்த கட்சிக்காரர்களால் கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா அக்காவுக்கு தான் அந்த தொகுதி. ஆமா, உண்மை, அக்காவுக்கு தான் அந்த தொகுதி. அமைச்சர் போட்டியிட்டா அக்கா போட்டியிட்டது மாதிரி, அக்கா போட்டியிட்டா அமைச்சர் போட்டியிட்டது மாதிரி, எல்லாருக்குமே தாவேகாவை திட்டுனா பிரபலம் ஆயிடலாம். இப்ப நம்மளை நாடி வந்திருக்காங்க, நம்ம சும்மா விட முடியாதுல்ல. அக்கா அப்படிப்பட்ட அக்காவுக்கு தான் அடுத்த பத்மநாபபுரம் தொகுதியினுடைய எம்எல்ஏ சீட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. சரியா? இப்போ இந்த மாநாடு சம்பந்தமா நம்ம சில விஷயங்களுக்கு வருவோம். இவங்க பேசினாங்கல்ல, பயங்கர கொள்கை கோட்பாடு அப்படின்ட்டுலாம். பாத்தீங்களா, தாவேகாவுடைய மாநாட்டுல சேரெல்லாம் உடையும், இங்க பாத்தீங்களா சேர் உடையல், சேர்ல உட்கார்றதுக்கே ஆள் வரல, அப்புறம் உடைக்கிறதுக்கு எப்படி? தாவேகா மாநாட்டுல சேர் எப்படி உடைஞ்சது? தலைவர் வரும்போது தலைவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல சேர் மேல ஏற நிக்கும் போது அது உடைச்சு. அதுக்கப்புறம் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கூட்டம் உள்ள போகுது. மாநாடு முடிஞ்ச உடனே அவ்வளவு கூட்டம் வெளியே வருது. ஒரே டைம்ல வெளியே வரும்போது சேர் என்ன வரிசையாவா கிடக்கும், ஒருத்தன் தூக்கி அங்க வைப்போம், ஒருத்தன் தூக்கி இந்த வைப்போம், ஒருத்தனுடைய கால் மிதிப்பட்டு அந்த சேர் உடைஞ்சுது. அப்படிதான் உடைஞ்சதே தவிர வேணும்னே அதை போட்டு உடைக்கல. ஆனா இங்க என்ன தேவை இருக்குது? நீங்க 1.5 லட்சம் பேர் சேர் போட்டுட்டு 35,000 பேர் தான் மாநாட்டையே வந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது சேர் எப்படி உடையும்? உடையாது, சேரு உடையாது. இன்னொன்னு காசுக்காக வந்திருக்கிறான். அவன் ஏன் ரேம்ப் வாக்குல அந்த பக்கம் குதிக்க போறான்? எந்த அளவுக்கு உங்க தலைவர் மேல உங்க கட்சிக்காரன் அன்பு வச்சிருக்கிறான் அப்படின்னா, அவரு ரேம்ப் வாக்கு வரக்கூடிய பாதையில ஒருத்தர் நின்று ஒண்ணுக்கு அடிக்கிறாரு, பிஸ் அடிக்கிறாரு. அந்த அளவுக்கு தான் உங்க முதலமைச்சர் மேல திமுக கட்சிக்காரன் வச்சிருக்கக்கூடிய மரியாதை. ஏன்னா காசுக்கு அவ்வளவுதான் மரியாதை கிடைக்கும், காசு கொடுத்தா அவ்வளவுதான் மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு கூட பாருங்க, கள்ளக்குறிச்சியில ஒரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. டோக்கன் கொடுத்து கூட்டம், மக்கள் அந்த கூட்டம். அப்ப நான் நினைச்சு ரொம்ப ஒரு 10-500 பேரை கூட்டு இருப்பாங்கன்னு பார்த்தா 25 பேரை 30 பேர் தான் கூட்டியிருக்காங்க. அந்த 30 பேர் கூட மக்கள் கிடையாது, காசு கொடுத்து கூட்ட வேண்டிய சூழல்ல தான் கட்சி இருக்குது. இதுல 1.5 லட்சம் பேர் கூட்டினாங்களாம், அது 10,000ன்னு 1 லட்சம் பேர் வெளியே இருந்தாங்களாம். இதை நாங்க நம்பணுமா? இதை யார் சொல்றாங்கன்னா இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க. ஏன்னா கேட்கிறவன் கேன பையனா இருந்தா ஏரோப்ளைனை எறும்பு ஓட்டுச்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்குது. என்னென்ன சொல்றான் பாருங்க அப்படின்ட்டு. அதுல ஒருத்தன், திமுக காரன் சும்மா வரலடா, அப்புறம்
200 வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்ட்டு மாநாடு நடத்துறீங்க. தளபதி நடத்தினார் பாரு மாநாடு. அன்பால கூடின கூட்டம், ஒட்டை நபர் மேல மக்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு, ஆர்ப்பரிப்பு, அந்த மாதிரி ஒரு கூட்டம் உங்களால கூட்டிட முடியுமா? வைத்தறிச்சல்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஐயோ அவர் அணில் மாதிரி தாவுனாங்க, அவங்க கட்டுப்பாடு கிடையாது, அவர்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது, அவர்களுக்கு ஒரு கோட்பாடு கிடையாது. இந்த கூட்டம் கொள்கை கோட்பாடு கொண்ட கூட்டமா? காசை வாங்கிட்டு கூட்டத்துக்கு வருது. தாவேக்காவை சேர்ந்தவர்கள் எப்படி வர? ஒருத்தரும் கூட குட்டி யானையில பாதுகாப்பட்ட முறையில தாவேக்காவுடைய மாநாட்டுக்கு வரல. குட்டி யானையில ஓப்பன் டெம்போல அந்த மக்களுக்கு இறங்க கூட முடியல, அந்த அளவு கஷ்டம். தாவேகா மாநாடு நடத்தும் போது இவ்வளவு பெரிய காசு வச்சிருக்கிறார், இவ்வளவு கோடிகள் வச்சிருக்கிறார், அந்த ஒரு பந்தல் போட முடியாதா? கரூர் பொதுக்கூட்டத்துக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்கிறாரு, எத்தனை டாஸ்மாக்கள் அடிச்ச பணம் இருக்குது, எத்தனை ஆயிரம் கோடி கையில வச்சிருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு வரக்கூடிய மக்களுக்கு மழையில நனையாம இருக்க ஒரு பந்தல் போட முடியாதா? கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா செந்தில்வேல் அவர்களே? கேட்கறதுக்கு துப்பு இருக்குதா ஜீவ சகாப்தவன் அவர்களே? கேட்கறதுக்கு துப்பு இருக்கிறதா திமுகவுடைய கொத்தடிமைகளே, வாடகைக்கு விட்டு பிழைக்கக்கூடிய அல்லக்கைகளை? கேட்பீங்களா நீங்க? அதுலயே நம்ம மாதேஷெல்லாம் இருக்காரு, அப்பப்போ பயங்கரமா நம்ம ரமேஷ் பிரதர்ட்ட கேட்டு அன்னைக்கே பல்பு வாங்கிட்டாரு. இன்னைக்கு எங்க கொண்டு போய் மூஞ்சி வச்சிருப்பீங்க? இயல்பான ஒரு விஷயம், மழை வரும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய சேர் எடுத்து தலையை கமுத்துறது, அதுக்கு அவ்வளவு அக்கப்போரு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஆனா ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருக்கு, கூட்டம் கூடல, அது தெரியுது. அதுலயும் நம்ம முதலமைச்சர் அப்பா புகழ்ந்ததை பார்க்கணும். அட்டா என்ன கூட்டம் அவரே சொல்றாரு. வடிவேல் சொல்றாரு, அட்டா வடையா என்ன வடையா அப்படின்னு சொன்ன மாதிரி அவரே சொல்றாரு, அட்டா என்ன கூட்டம் அப்படின்ட்டு சொல்றார். செந்தில் பாலாஜி அப்படி புகழ்ந்து தள்ளுறார். செந்தில் பாலாஜி கட்சிக்காரர், அமைச்சர். அவர் தம்பி கட்சிக்காரரா, அமைச்சரா? அவரையும் அப்படியே புகழ்ந்து தள்ளுறார். அவர் தம்பி யாரு? அமலாக்கத்துறையால் தேடப்படக்கூடிய ஒரு நபர். அவரை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல. பார்த்தா இந்த அளவுக்கு வெளிப்படையா ஒருத்தர் மறைஞ்சிருப்பாரு, தலைமறைவா இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் அப்படி சுத்திட்டு இருக்கிறாரு. இந்த லட்சணத்துல இருக்குது இந்த ஆட்சி, இந்த லட்சணத்துல இருக்குது திமுகன்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி. இதுல இவங்க மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, என்னடா அங்க ஒருத்தன் மரத்துக்கு மாநாடு நடத்துறாரு, மாட்டுக்கு மாநாடு நடத்துறாரு, தண்ணிக்கு மாநாடு நடத்துறாரு, சேருக்கு மாநாடு நடத்தி பார்த்திருக்கீங்களா? சேருக்கு, காலி சேருக்கு மாநாடு நடத்துறவர் தான் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஆமா, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்வுல அவர் பேசும்போதே கூட்டம் இல்லை. டிஎம்கே ஐடிவிங்க கூட்டத்தை அதிகமா காட்டுறோன்னு ஏஐ மூலமா கூட்டத்தை அதிகப்படுத்திருக்காங்க. ஆனா முதலமைச்சர் பேசக்கூடிய அந்த டைம்ல லைவா வீடியோ போட்டதுலயே அங்க கூட்டம் இல்ல, ஒட்டுமொத்தமா காலி சேர்களா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பசங்க வெளியே எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ஏஐ பயன்படுத்தும் போது கூட இவங்களால அந்த பொய்யை சொல்லும் போது கூட கரெக்டா கொண்டு போக முடியல. நம்ம பசங்க அடிச்சு உடைச்சிடுறானுங்க. அதே மாதிரி தாவேக்கா மேல அவதூறு பரப்புறதுக்கு ஏதாவது ஒரு பொண்ணை கொண்டு வராங்க, செயின் ஸ்நாச்சிங் அது இதுங்கிறாங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தா டிஎம்கேவா இருக்கு. இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பாருங்க, எவ்வளவு பெரிய கட்சி இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் கிட்ட இன்ஸ்டாகிராம்ல பாவம். இந்த எனக்கு என்ன வருத்தம்னா, நம்ம திருச்சி சாதனா, திவ்யா கள்ளச்சி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு குரூப் இருக்கு. இனி அடுத்து அவங்கள்ட்ட தான் போவாங்க. இனி அடுத்து அந்த மாதிரி குரூப்ட தான் போய் கட்சியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், வேற வழி இல்லை. சரி, இன்னைக்கு அண்ணன் சத்யராஜ் கூட என்னமோ பேசியிருக்காரு. இங்க பாத்தீங்களா பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒத்தையில நடத்துறீங்க அப்படின்ட்டு. ஒன் மேன் ஆர்மி தான் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒட்டை நபர் தான். அவர் தான் இந்த கட்சியினுடைய அடையாளம், அவர் தான் மக்களினுடைய அடையாளம், அவர் தான் வரக்கூடிய தேர்தல்ல தாவேக்காவினுடைய ஒட்டுமொத்த மைய புள்ளியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஒரு மனுஷன் தான், ஒட்டை நபர் தான் உங்க ஒட்டுமொத்த கூட்டத்தையும் சமாளிக்க போகிறார். அண்ணன் சத்யராஜும் அதுக்கு கூட இருக்கிறீங்கன்னா உங்களை சேர்த்து சமாளிப்பார். அதுல எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. கூட்டம் கூட்டுறது, பின்னாடி 100 பேர் வச்சிருக்கிறவன், 50 பேர் வச்சிருக்கிறவன், அல்லது 50 ஆளுமைகளை வச்சிருக்கிறதுல பெரிய விஷயம், யார் முன்னாடி நிக்கிறா அப்படிங்கறதான் பெரிய விஷயம். அப்படி எங்களுடைய தலைவர் முன்னாடி இருக்கிறார், அவருக்கு பின்னாடி நாங்க பெரிய பிரபலமாகவோ காசு பணம் அப்படின்னு இல்லாத நபர்களாக நாங்க இருந்தாலும் உண்மையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக தளபதி கூட என்னைக்குமே நிற்போம். நீங்க சொன்னீங்கல்ல அவர் பின்னாடி அவர் இருந்தார் இவர் இருந்தார், இவங்கெல்லாம் கடைசி வரைக்கும் இருந்தாங்களா? இல்ல. ஆனா இங்க தாவேக்கால் அப்படி கிடையாது. அதை புரிந்து கொள்ளுங்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.